அதிமுக தேமுதிக கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், ஜெயிலர் படம் கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாரும் ஒண்ணா வந்துருவாங்க கடைசியில அப்படின்னு நான் சொன்னேன். 39% வாக்குகளை பெற்று ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் விவரிக்க முடியுமா? ஏடிஎம்கே என்ன ஓட்டை 2021 தேர்தலில் வாங்கிச்சோ அந்த கூட்டணி, அதே வாக்கை திருப்பி வாங்கினா போதும் வெற்றி உறுதி. அப்ப மாமா பாலிடிக்ஸ் பண்ற விஜய் என்ன பண்ணுவான்னு தெரியும். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தலை பத்தின கேள்விகளை தான் நான் கேட்க போறேங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கார் அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் அவர்கள். வணக்கம் நாகராஜ். வணக்கம் பூர்ணிமா. எப்படி இருக்கீங்க நல்லா நாகராஜ்? இருக்கேன். நாகராஜ், முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தானுங்க. 39% வாக்குகளை பெற்று ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் விவரிக்க முடியுமா? இந்த 39% அப்படின்றது ஒரு சேஃபஸ்ட் மார்ஜின், ஒரு Okay. வின்னபிள் மார்ஜின். ஓகே. இந்த 39% அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, எம்பி தேர்தலில் ம். பிஜேபி அலைன்ஸ் ஓகே. அப்புறம் அதிமுக கூட்டணி, அதாவது ரெண்டுமே தனித்தனியா இருந்தாங்க சென்ற எம்பி தேர்தலில். ஓகே. அது ரெண்டு பேரோட அலையன்ஸை சேர்த்து வந்தா 39% அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த 39% ஆல்ரெடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 40 சீட்ல வந்து ஒரு சீட் கூட ஜெயிக்கல. அதிமுக கூட்டணியும் ஒன்றும் ஜெயிக்கல, பாஜக கூட்டணியும் ஒன்றும் ஜெயிக்கல. அதாவது அன்றைய என்டிஏ ஒண்ணுமே ஜெயிக்கல. ஓகே. இவங்க சேர்ந்து இருந்தாலே மினிமம் வந்து 15 எம்பி சீட் வரும்னு ஒரு கணக்கு போட்டாங்க. சரி. ஓகே. ஓகேவா? ஸோ ஒரு எம்பி சீட்ல 6 எம்எல்ஏ, ஓகே. 15 into 6 என்னடா மேக்ஸ், இதே கேமராமேன் 15 into 6 என்னப்பா, Correct. 90 எம்எல்ஏ சீட்டை அன்னைக்கே கணக்குல ஜெயிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ அந்த கான்செப்ஷன்ல இன்னொரு ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த 39% வந்தா நம்ம தேர்தலை ஜெயிக்கலாம் என்பது அமித்ஷாவோட ஒரு கணக்காக இருக்கு. ஆனா நான் இந்த கணக்கை வேற மாதிரி பாக்குறேன். இந்த எப்படி பார்க்கறீங்க? 39% தேவைப்படாதோ அப்படின்னு நான் ஏன், நினைக்கிறேன். எதனால personally. அப்படி யோசிக்கிறீங்க? என்ன ரீசன்? எனக்கு 2021 அதிமுக வாங்கிய வாக்குகள் அப்படியே வாங்கினா போதும். எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க பிரச்சாரம் பண்ணி உயர்த்துற நிலைமையில இருக்கிறதா பேசிக்கிறாங்க அவங்க இல்ல, தொண்டர்கள்லாம். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? 2021 என்ன வாக்குகளை அதிமுக வாங்கிச்சோ, என்ன சதவீதம் வாக்குகளை அதிமுக வாங்கிச்சோ, இறங்காம. அதை இறங்காம அப்படியே பர்ஃபார்மன்ஸ் ரிப்பீட் பண்ணா ஓகே. அங்குளோட ஓட்ட மருமகன் வாங்கிடுவாரு. இது என்ன சார் புதுசா இருக்கு? அங்கிளோட ஓட்டு, மருமக, இவங்க ரெண்டு பேர் யாரு? லேட்டஸ்டா யார வந்து ஒருத்தர் அங்கிள் சொன்னாரு, ஓகே. விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாரு. ஓகே. விஜய் ஸ்டாலின் அங்கிள்னா சரி. அப்ப அவருக்கு இவர் மாமா இது மருமகன் தானே. ஓ, அப்படி மாமா வரீங்க. மருமகன் காம்பினேஷன். ஓகே. சோ மாமாட்டேந்து இந்த வாக்க வந்து மருமகன் வாங்கிடுவார். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல. இந்த வாட்டி மும்முனை போட்டி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்படி மும்முனை போட்டி வந்தா அந்த 3வது பொசிஷனுக்காக போட்டியிடக்கூடிய கட்சிகள் எதுவா இருக்கும்? இது மும்முனை போட்டின்னு சொல்ல முடியாது. இது 4 முனை போட்டின்னு சொல்லலாம். புதுசா இருக்கே, சொல்லுங்க. இந்த 4 முனை போட்டியில ம். முதல் 2 பொசிஷனுக்கு 1 and 2க்கு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு? தட் இஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, என்டிஏ அலையன்ஸ் அண்ட் ஏடிஎம்கே ஓகே. அலையன்ஸ். ஓகே. 3rd and 4th பொசிஷனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, சீமானும் விஜயும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே. ரைட், இதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் கேம். ஓகே. ஆனா இதுல வந்து யார் எப்படி ஓட்டு பிரிக்கிறாங்க அதை பொறுத்து தான் 1 and 2 பொசிஷன் யார் வரப்போறாங்கன்றது இந்த வாட்டி தெரியும். ரைட். ஸோ அதனால இந்த 4 பேரும் போட்டியில இருக்காங்க. ம். ஜெயிக்க போறது எய்தர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே. ஓகே. யார் ஜெயிக்க போறாங்கன்றத விஜயோ சீமானோ தீர்மானிக்க போகிறார். ஓகே. இப்போ இதுல ஒரு கேள்வி இருக்கு. பாமக, தேமுதிக நிலைமை என்ன? சரி, தேமுதிக பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு வந்து கேப்டன் அமரர் கேப்டனோட பிறந்த நாள். ஆமா. அவருக்கு இந்தியாவின் முக்கிய விருது கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன விருதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல வேண்டாம், அது ஜிங்க்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஓகே. அவருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கவே இல்லை. ஓகே. இந்த முறை இப்போதான் லேட்டஸ்டா வந்து பத்மபூஷன் வந்து ம். பத்மபூஷன் தானே கொடுத்தாங்க. ஆல்ரெடி பத்மபூஷன் விருந்த ஜனவரி 2024 மோடி அரசாங்கம் வந்து கொடுத்தது. ஓகே. இன்னொரு உயரிய விருது நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. அது என்ன விருது என்னன்றதை நம்ம பேச இந்த வேண்டாம் இன்னைக்கு. உயரிய விருதுக்கும் அரசியல் கூட்டணிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா கிடையாதுங்க. ஓகே. 2024 பத்மபூஷன் கொடுத்தாங்க. ஆனா ஓகே. வந்து தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு தான் சென்றது. ஓகே. ரைட். ஓகே. இந்த முறை வந்து அதற்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ம். பட் என்னன்றதை we have to wait and watch. தேமுதிக, பாமக இந்த 2 கட்சியோட நிலவரம் என்னவா இருக்கும்?
தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு பெரிய ஹாட் நியூஸ் இருக்கு. மிகப்பெரிய ஹாட் நியூஸ் இருக்கு. ஓகே. அதிமுக, தேமுதிக கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க? முடிவாயிடுச்சு. அதான் தலைவர் மோட்டாபாய் வந்துட்டு போயிருக்காருல்ல. மோட்டாபாய் திருநெல்வேலியில வந்து அவர் 1 ஹவர் இருந்தாலே பல கூட்டணியை வைப்பாரு. கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலே கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த 4, 5 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது சில உடன்பாடுகள் ஏற்பட்டிருக்கு ஓகே. அப்படின்ற நியூஸ் வருது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன். ம். ஜெயிலர் படம் கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாரும் ஒண்ணா வந்துருவாங்க கடைசியில அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே. அண்ணாமலை அண்ணன் வந்து எடப்பாடி ஏத்துக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதே சொன்னாங்க. மீட்டிங்ல என்ன சொன்னாங்க? ஏத்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக்குவது தான் எங்களுக்கு தலையாய கடமை அப்படின்ட்டார். எங்களோட முதல் ஆமா. வேலையே அதுதான் அப்படின்ட்டார். ஸோ அந்த விஷயம் சால்வ். இப்போ தேமுதிக விஷயம் கிட்டத்தட்ட சால்வ். பாமகவை பொறுத்தவரை முன்னாள் சைதாப்பேட்டை எம்எல்ஏ அடிக்கடி பேசிட்டு இருக்கார். அந்த விஷயத்தோட ஒரு ஒரு ஃபினிஷிங்கும் ஒரு 2 மாதங்களுக்குள்ள தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்னுடைய கெஸ் கரெக்டாக இருந்தால் செப்டம்பர், அக்டோபர் விஜயதசமிக்கு பின் அதற்கான ஒரு தெளிவான முடிவு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்களோட அம்மாவோட பர்த்டேக்கு வந்து ம். சார் அன்புமணி சாரும் அன்பு ராமதாஸ் சாரும் பெரியவரும் வந்து ஒன்றா இருந்தாங்க. ஓகே. ஸோ எல்லா கணக்கும் பார்க்கும்போது எல்லா பேச்சுவார்த்தைகளும் ஒன்றா முடிஞ்சிட்டு இருக்கு. நான் திரும்பி சொல்கிறேன், என்டிஏ கூட்டணி ம். மிகப்பெரிய கூட்டணியாக, கொஞ்சம் நஞ்ச கூட்டணியாக இருக்காது, மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். என்டிஏ கூட்டணியோட வேலை என்ன அப்படின்னா 2021ல் பெற்ற வாக்குகளை அப்படியே பெறணும். அந்த அந்த அதாவது ஏடிஎம்கே என்ன வாக்கு எடுத்ததோ 2021 அந்த பர்சன்டேஜ் எடுத்ததோ ம். ம். அதே பெற்றால் ம். திமுகவின் ஓட்டு உடையும். அது விஜய் பக்கம் உடையும். ம். அது இருந்தா போதும். எனக்கு ஸோ மட்டும் விஜய் இஸ் டூயிங் a ஸ்பாயில் ஸ்போர்ட். சில இடத்துல சீமான் ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுவாரு. ம். இவங்க 2 பேரும் ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே என்ன ஓட்டை 2021 தேர்தலில் வாங்கிச்சோ அந்த கூட்டணி அதே வாக்கை திருப்பி வாங்கினா போதும், வெற்றி உறுதி. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. டிடிவி தினகரன் ஐயா மற்றும் ஓபிஎஸ் ஐயா இவர்களின் நிலைமை என்ன? இப்போ நீங்க வந்து OPS பாமக பத்தி பேசுனீங்க. அதே ஆ. மாதிரி இத பத்தி கிளியரா சொன்னீங்க. இவங்க 2 பேரோட நிலைமை என்ன? ஓபிஎஸ் வந்து அவளொரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு என்னமோ சரியா படல சாமி அப்படின்னு ஒன்று வருமே சினிமாவில், அப்படிதான் இருக்கு. ஆ. நோ ஸ்கோப் எங்கேயுமே இல்லை. என்னன்னு தெரியல, எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்னு பட் தெரியல. எனக்கு ஒரு டவுட். பாஜகவும் கைவிட்டு விட்டது, அதிமுகவும் கைவிட்டுடுச்சு ஓபிஎஸ். எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த இடத்துல. பாஜக கைவிட்டு விட்டது ஓகே. பட் டிஎம்கே வந்து இவர் கைவிடல அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல நிறைய போட்டுட்டு இருக்காங்க நியூஸ். ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருக்கு. அது எதனால அப்படி சொல்றாங்க? சார் இங்க பாருங்க, ஓபிஎஸோட தர்ம சங்கடமான நிலைமை என்ன அப்படின்னா, ம். ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டார். உண்மை. அதிமுகன்ற கட்சி அவரை வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் பொசிஷன்ல உட்கார வச்சிருச்சு. ஓகே. உண்மை. அதிமுகன்ற கட்சி ஃபார்ம் ஆனது திமுக எதிர்ப்புல தான். ஓகே. ஸோ அவர் எப்படி வந்து திமுகவோட கூட்டணி சேர முடியும்? ம். சரி, எடப்பாடி என்ன சொல்ற, துரோகி துரோகி துரோகின்றார்ல, அவர் திமுகவோட கூட்டணி சேர்ந்தா துரோகின்றது உண்மையாயிடும். ஐ திங்க் அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவும் சரியா இல்லாம இருக்கிறதுனால அவரை பத்தி தெரியல. டிடிவி ஐயா? அனதர் ஹாட் நியூஸ். ஓகே. டிடிவியும் இபிஎஸும் ம். எண்ட் ஆஃப் செப்டம்பருக்குள்ள ஓகே. மீட் பண்ண போறாங்க. சூப்பர். ஒரு ஓகே. கூட்டணி உடன்பாடு நடக்கும் நிச்சயமாக. ஓகே. அதுவும் நடக்கும்போது ஒரு தெளிவான என்டிஏ நான் சொல்ற மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு மெகா கூட்டணி இருக்க ஒரு போறோம்னு மெகா சொல்றீங்க. கூட்டணி, ஒரு தெளிவான கூட்டணி கூட்டணி இருக்கும். ஆன்டி டிஎம்கே. ஆன்டி டிஎம்கே அலையன்ஸ் தெளிவான கூட்டணி இருக்கும். இந்த ஓகே. மாமா பாலிடிக்ஸ் பண்ற அங்கிள் பாலிடிக்ஸ்னா, அங்கிள் பாலிடிக்ஸ் தான் மாமாவும் அங்கிள் ஒன்று தானே. ஒண்ணுதான். அப்போ மாமா பாலிடிக்ஸ் பண்ற விஜய் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இப்படி மாமா சொல்லிட்டீங்க. பாலிடிக்ஸ் பண்ற அங்கிள்னா Uncle? என்ன அர்த்தம்? அங்கிள்னா மாமான் தான் அர்த்தம். அப்ப மாமா பாலிடிக்ஸ், அங்கிள் பாலிடிக்ஸ் பண்ற மாமா பாலிடிக்ஸ்ன்ற. நீங்க தமிழாக்கம் பண்ணி சொல்றீங்க. ஆமா, translate மாமா பண்றீங்க. பாலிடிக்ஸ். ஏன் மாமான்னு சொல்றீங்க அப்படின்னு. ஏங்க ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு அவரு. ம். ஸ்டாலின் மாமான் இருக்காரு. ம். ஸ்டாலின் மாமா, அவருக்கு மாமா அப்படி. ஸ்டாலின் வந்து விஜய்க்கு மாமானா, இவர் ஸ்டாலினுக்கு மருமகன். ஓ அப்படி பிரிக்கிறீங்க. அப்படி. நான் முதல்ல சொன்ன மாதிரி. அதாவது நான் என்ன சொன்னேன், இது ஆ. டிஎம்கே பி டீம் தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. அவர் கரெக்டா மாமான்னு கூப்பிட்டாரா? மாமா மருமகன் உறவுல ஓகே. இந்த கூட்டணி வந்திருக்கு. ஓகே. திமுக எங்க தப்பு பண்ணுச்சு அப்படின்னா, ஓகே. 2021ல கமலஹாசன் வந்து ஏடிஎம்கேவோட பிரிச்சார். ஆமா உண்மை. ஆனா 2026ல விஜய் வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுட்டாங்க திமுக. ஓ விஜய் வந்து திமுக வாக்குகளை தான் பிரிக்க போகிறார். உறுதியா சொல்றீங்க. உறுதியா சொல்றேன். சோ ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு மெகா கூட்டணி ஃபார்மேஷனா இருக்க போகுது என்டிஏ பொறுத்தவரை. முடிஞ்ச அளவு இருக்கிற எல்லா ஆன்டி டிஎம்கே கட்சி எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து டிஎம்கேக்கு இதா பண்ண போறாங்க.
அப்போ விஜய் உள்ள வருவாரா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரமாட்டார். ஏன்னா அவர் ஆன்டி டிஎம்கே ஆன்டி கிடையாது. டிஎம்கே ஓகே. ஆன்டி டிஎம்கே டீம்ல அவர் இல்லன்னு சொல்ல வரீங்க நீங்க. ஏங்க அவர் டிஎம்கேவோட பி டீம்ங்க. அவர் ஏங்க அதுதாங்க ஆன்டி ஆன்டி டிஎம்கே டீம்ல நான் சேரணும்? தான் ஆன்டி டிஎம்கே டீம் இல்லன்னு இல்ல, சொல்ல வரேன். ஆமா டீம்ல இல்ல. சரி என்னுடைய கணக்கு என்னன்னா அதிமுக, பாஜக, ம். தேமுதிக, ம். பாமக, ம். கிருஷ்ணசாமி, ஓகே. ஜான் பாண்டியன். ஓகே. கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் ஒரே அலையன்ஸ்ல அகாமடேட் பண்ண போறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது சொல்லுவாங்க கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் ஒரே அலையன்ஸ்ல வரமாட்டாங்கன்னு. இந்த முறை வருவாங்க. ஓகே. இந்த முறை நிச்சயமாக ஒரு இதுக்குள்ள வந்து வரப்போறாங்க. இதை தவிர பூவை ஜெகன் இந்த ம். மாதிரி சிறு சிறு கிச்சைகள்லாம் வரப்போறது உள்ள. நீ என்ன பார்த்தாலும் இந்த முறை திமுக தோற்பது கிட்டத்தட்ட உறுதியாக தான் போகுது. ஏன்னா முதல்ல என்ன சொன்னாங்க, எடப்பாடி சிஎம் இல்லைன்னாங்க. ம். கடைசியில எல்லாரும் எடப்பாடி சிஎம்ட்டாங்க. ம். இந்த கூட்டணி ஜெல்லா இல்லைன்னாங்க. எடப்பாடி போன 110 தொகுதியில் இதுவரை 110 தொகுதி வந்து அவர் பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காரு. ம். அந்த 110 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக கொடி இல்லாத ஒரு இதுவும் கிடையாது. ம். தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த அலையன்ஸ்ல இருக்கு. ம். ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெகா அலையன்ஸ் ம். இந்த முறை திமுகவுக்கு எதிர்த்து நிக்குது. ம். இதுல திமுக என்ன பண்ணிடுச்சுன்னா, விஜயை இறக்கி நம்ம ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வாங்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டுச்சு. ம். ஆனா விஜய் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிக்காம டிஎம்கேவோட பாசிட்டிவ் ஓட்டை பிரிக்கிறார். ஓகே. எந்த ஓட்டை பிரிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கிறார் விஜய். உறுதியா சொல்றீங்களா? உறுதியா minority பிரிக்கிறார். வாக்குதான். மைனாரிட்டி வாக்குகளை உறுதியா பிரிக்கிறார். குறிப்பாக கிறிஸ்துவ வாக்குகளை அவர் நிச்சயமாக பிரிக்கிறார். ம். அதே போல ம். உங்களுக்கு வந்து இன்னொரு வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். அதிமுகவிடம் இருந்து ம். திமுகவுக்கு மகளிர் வாக்கு 2021, 2024 சென்றது. ஓகே. இந்த 1000 ரூபாய் திட்டம், இந்த ம். மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. ஓகே. அதுல சென்றது. ஓகே. அந்த வாக்குகள் இப்போ திருப்பி வந்து திமுக விட்டு ஜம்ப் ஆகுது. ஓகே. ஜம்ப் ஆன ஏடிஎம்கேல லேண்ட் ஆகுது. அந்த ஓகே. வாக்குகள் வந்து டிவிகேக்கு லேண்ட் ஆகுது. ஓகே. ஸோ 2021ல ஏடிஎம்கேக்கு வாக்களித்தவர்கள் அப்படியே வாக்களித்தாலே போதும். ஓகே. இந்த தேர்தல் நிச்சயமாக சீல்டு. ஓகே. என்டிஏ நான் மீண்டும் சொல்றேன், வெற்றி பயணத்தை நோக்கி செல்றது. இறுதியாக ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட. டிஎம்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மகளிர் உதவித்தொகை அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ என்டிஏ சைட்லேருந்து விச் மீன் என்டிஏ சைட்லேருந்து என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு? ஓப்பனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் சின்னதா ஏதாவது ஜஸ்ட் கொடுக்க முடியுமா மக்களுக்காக? வெயிட் அண்ட் வாட்ச். கிறிஸ்பா முடிச்சிட்டீங்களே. வெயிட் அதுல அண்ட் வாட்ச் எதுவுமே தான். இல்ல இல்ல. எல்லாருமே வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிட்டு இல்ல இருக்கோம். நான் ஒரு ஸ்கீம் கேட்டேன். சரி. நான் ஓகே. ஒரு 3 ஸ்கீம் சொல்றேன். நிச்சயமா இருக்கு. சரி. ஓகே. தாலிக்கு தங்கம் திருப்பி வரும். ஓகே. அம்மா உணவகம் திருப்பி வரும். ஓகே. ஃப்ரீ பஸ் இருக்காது. ஆனா நல்ல பஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஓகே. போற நல்ல பஸ் நீங்க ஃப்ரீ பஸ் ஃப்ரீக்வென்ட் கிடையாது. ஃப்ரீக்வென்சி ரொம்ப கம்மி. நீங்க போற பஸ் நல்ல பஸ்ஸா இருக்கும். ஓகே. இது எல்லாருக்கும் மேல இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 1500 கொடுக்கப்படும். ஓகே. ரூ. 1000 ரூ. 1500 மகளிர் உரிமை ஓகே. தொகை கொடுக்கப்படும். ஓகே. இன்னும் பல திட்டங்கள் இருக்கு. லேப்டாப், அம்மா சைக்கிள். இந்த அரசாங்கம் எதை ஸ்டாப் பண்ணுச்சோ அது திருப்பி கொடுப்போம். முன்னாடி ஸ்டாப் பண்ணதை நீங்க ஸ்டாப் பண்ண திருப்பி திருப்பி கொடுப்பாங்க ஓகே. இந்த அலையன்ஸ்ல. இறுதியா ஒரு கேள்வி இருக்குங்க. அண்ணாமலை ஐயாவோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன? 234 தொகுதியிலும் ம். மிக விரைவில் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பிக்க போகுது. சூப்பர். ஒரு பக்கம் நயினார் பூத் வா. மாநாடு போட்டுக்கிட்டே இருப்பார். சூப்பர். இந்த சூப்பர். பக்கம் அண்ணாமலை தொகுதியா போய் என்டிஏக்காக வாக்கு சேகரிக்க போகிறார். முதல்ல என்ன சொன்னாங்க, அண்ணாமலை வந்து எடப்பாடி அக்செப்ட் பண்ண மாட்டேன்னாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ம். இப்போ அண்ணாமலை வாக்கு சேகரிக்க மாட்டார்னு சொல்றாங்க. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் அவர் சென்று வாக்கு சேகரிப்பார். நயினார் அவர்கள் கட்சியை பூத் வரிசையில் ஸ்ட்ராங் பண்ணுவார். ம். அண்ணாமலை அவர்கள் திமுக எதிர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் இந்த வாட்டி. ஒரு ம். டபுள் இன்ஜின் அட்டாக் திமுக மேல. இந்த முறை என்டிஏயின் வெற்றி ம். மிக உறுதியாக போகிறது. எல்லாரும் ஒண்ணு நான் திரும்ப அந்த வார்த்தை சொல்லிட்டு ஒரே இருக்கேன். ஒரு இன்டர்வியூ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய மெகா கூட்டணி உருவாக போகுது. அதுவும் ஆன்டி டிஎம்கேவா இருக்க போகுது. மெகா கூட்டணியாக மட்டும் இல்ல, வெற்றி கூட்டணியாக மாறப்போகிறது. அதான் மெகா கூட்டணி மெகா கூட்டணி சொல்லாதீங்க, வெற்றி கூட்டணின்னு சொல்லுங்க. என்டிஏ வந்து ஒரு வெற்றி கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ண போகுது இந்த முறை. ஓகே. நான் திருப்பி இவன் என்ன எடப்பாடி கைஸ் வைக்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா சோஷியல் மீடியாலயும் ட்ரெண்டிங்ல போறது. அரசியல் விமர்சகர் நாகராஜ் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இபிஎஸ்க்கு மாத்திரம் சப்போர்ட் இல்லையே, பண்றா நான் அப்படிலாம் ஏதாவது போன வீடியோவிலையுமே சொல்லியிருந்தேனே, அட்வான்டேஜ் டிஎம்கே தான் சொல்றேன். ம். இந்த வீடியோல தான் நான் உறுதியா சொல்றேன், ஒரு வெற்றி கூட்டணியை ஃபார்ம் பண்ண போறாங்கன்றேன். ஓகே. என்னோட கால்குலேஷனும் கரெக்ட் தான். 2021ல அதிமுக வாங்கின வாக்குகளை அப்படியே ரீடைன் பண்ணா மட்டும் போதும். ம். டிஎம்கேவோட ஓட்டு வந்து திவிகக்கு பிரியும். ஓகே. அதுல திருப்பி மீண்டும் எடப்பாடி அவர்கள்
ஆட்சி அமைப்பார். அந்த ஓகே. ஆட்சியில் பாஜக அங்கம் வகிப்போம். ரொம்பவே எலக்ஷன பத்தின கொஸ்டின்ஸ்க்கு இப்ப என்ன களம் போயிட்டு இருக்கோ அத பத்தி நான் கேள்வி கேட்டேன். ரொம்பவே துல்லியமான பதில்கள தெளிவா சொன்னீங்க. உங்க நேரத்தை செலவழித்து எங்களுடன் இணைந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ.